வந்தா நாங்க எல்லாரும் பேஷண்டா இருந்திருப்போம் மேடம். என்ன பண்றது? சூப்பர் விஷால். தேங்க்யூ. யார் நல்லா பண்றாங்களோ இல்லையோ நீங்க நல்லா பண்றீங்க. பாவம் அந்த பையன். நீங்க பேஷண்ட் ஆயிருப்பீங்க, நான்லாம் ஃபியூச்சர் நர்ஸ். ஸோ மேம் சீக்கிரம் கொஞ்சம் டாக்டராக ட்ரை பண்ணுங்க. அட பாவி. ஐயோ, சீக்கிரம் டாக்டர் ஆகிட்டீங்கன்னா நான் வந்துட்டு நர்ஸா உங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் பிக்கப் லைன்ரா. இது வரைக்கும் ஹிஸ்டரியிலே இப்படி எஃபர்ட்லெஸ்ஸா ஒரு பிக்கப் லைன் போட்டு நான் பார்த்ததே இல்லை. அமேசிங். தேங்க்யூ. எல்லாருமே ஆசை தீர கேள்விகள் கேட்டீங்களா? சந்தோஷமா? பிக்சர் எடுக்கணுமா? சேர்ந்து எடுத்துக்கோங்க ப்ளீஸ். எடுத்துருங்க சார். அவர் சொன்னாரு இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? அவன் ஏதோ ஒரு ஃப்ளோல இருக்கிறான் நண்பா. கமான் சிவப்பு சட்டை கமான். நான் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் தான். ஆமா. நீங்க கூடிய சீக்கிரம் டாக்டர் ஆயிட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கிளினிக் வச்சிடலாம். என்ன எனக்கு தம்பி 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 நீ வந்து கல்ச்சுரல்ஸ்ங்க இல்ல, வந்து வேற அவங்க நிகழ்ச்சி பேசிட்டு இருக்க. எனக்கு எம்பிபிஎஸ் படிக்க பிடிக்கும் தான் சொன்னாங்க, படிச்சவரை பிடிக்கும்னு சொல்லல. புரியுதா? ரெண்டுத்துக்கும் சேஞ்ச் இருக்கு. விஷால் போட்டதுலயே உருப்படியான யா யா என்னது இது? சிவப்பு சட்டை இல்ல, இப்போ நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ நான் நடிக்க வேணாமா? ஆக்டர் ஆக வேண்டாம்? நீங்க இப்ப நடிக்கிறீங்களா மேம்? டாக்டரா சும்மா நடிச்சா கூட நாங்க பாக்க ரெடியா இருக்கோம். வரப்போற ஸ்கிரிப்ட் எல்லாம் அந்த மாதிரி கூட எடுத்து பண்ணுங்கன்னு நாங்க விரும்புறோம். அவ்வளவுதான். கண்டிப்பா. ஓகே மேடம், தேங்க்யூ. சரி, இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்மளுடைய கிருத்தி அவர்களோட ஒரு பிக்சர் எடுத்துட்டோம். இவங்களை சமாளிக்க முடியாது இதுக்கு ஆமா. மேல. நல்ல ஒரு அழகான பிக்சருக்கான மொமெண்ட்ஸ் இது. பாய் சிரிங்கடா கொஞ்சம் அழகா. சிவப்பு சட்டெல்லாம் சிரிப்பு மட்டும்தான், பல்லு ஃபுல்லா மூஞ்சில. ஓகே ஓகே மை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நன்றி. தேங்க் யூ so much. கொஞ்ச நேரம் நாங்க பேசிக்கிறோம்டா. கிளம்பிடுவாங்கடா இப்போ. தேங்க்யூடா. நன்றி. அவங்களா திரும்பி போயிட்டு வான்னு சொல்ற வரைக்கும் நீ போவே மாட்டல்ல. ஆல் தி பெஸ்ட். சூப்பர். ஆமாமா, கை கொடுத்துட்டான்பா. இருப்பா 5 நிமிஷம் தான்ப்பா எங்களுக்கே கொடுத்துருக்காங்க. மேம் ஃபைனலி மேம் எங்களுடைய கடமைகள்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு மேம். ஆக்சுவலி எனக்கு விஷால் வந்ததுலேருந்து துருன்னு இருந்தாரு. நீங்க வந்தோடனே நான் வந்து எப்படி பேசுறேன் பாரு அப்படிலாம் சொன்னாரு. ஆனா ஒரு மாதிரி கால் தரையிலே நிக்கல மேடம். கேட்டா உங்களோட டான்ஸ் ஆடியே ஆகணும்ன்றாரு. அதுவும் நீங்க அலமபித்தா சாங்குக்கு ஒரு பெல்லி டான்ஸ் போட்டிருந்தீங்களா? அந்த ஸ்டெப் சொல்லி தரணுமா விஷாலுக்கு? ஒரு கோரிக்கை மேடம், பேசிக்கலி எனக்கு கேர்ள்ஸ் கிட்ட பேசணும்னாலே சை நம்ப மாட்டாங்களே. இது நம்பவே முடியாது. ஐயோ, அவங்களே நம்ப மாட்டேன்றாங்க. டான்ஸ் வந்து ஓரளவுக்கு ஆடலனால ஏதோ ஓரளவுக்கு ஆடுவேன் மேடம். நீங்க சொல்லி மட்டும் கொடுத்தீங்கன்னா மூமெண்ட்ஸ் புடிச்சுப்பேன் நானு. லைட்டா மேம். லைட்டா பார்க்கலாம். பார்க்கலாம்.